இன்றைக்கி இப்போ வரைக்கும் அஸ்திரங்களை வீசிக்கிட்டு இருக்கான், அம்பை வீசிக்கிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடியார் நெஞ்சில் போய் தைக்கலை, வேறு எங்கேயோ போய் சைடில் விழுது. தங்கமணி, வேலுமணி அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் பக்கமாக போய் விழுந்துக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. பாஜகவோட போடல்னு சொன்னால் இரட்டை இலை முடக்கப்படலாம். கட்சி நடத்த முடியலன்னா ஓடி போயிடணும், ஓடி போய் அதை நேர்மையாக சொல்லிட்டு போய் சேர்ந்துடணும். நீ என்ன கட்சி நடத்தி என்ன பண்ணிட்டீங்க, ஒரு மாநாடு நடத்தி சாதிகாரனை பூரா ஒரு கூட்டம் சேர்த்து கூட்டிட்டா முடிஞ்சு போயிடுமா? தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம், அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. அது பாஜகவுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் வைக்கிற கேள்வியிலையும் நான் நியாயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் கடைசியாக தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் பாஜகவுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து போய் கிடக்கிற அதிகாரிகள். எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணி இப்போ எந்த போல சூழ்நிலையில் இருக்கு? இப்போ பாஜக ஒரு 10 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிற நிலையில அதிமுக தான் இழுத்த இழுப்புக்கு வரலன்றதுனால அவங்க மிரட்ட ஆரம்பிப்பாங்களா? இது எந்த மாதிரி சூழ்நிலை எடப்பாடிக்கு நெருக்கடி தரும்? இல்லை, எடப்பாடிக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம அவரை பாராட்டணுங்க. அவர் அண்ணா எவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் பாஜகவுக்கு வரணும், இரட்டை இலை சின்னமே முடக்கப்படலாம் என்ற செய்திகள் வருகிற பொழுது எவ்வளவு ஒரு பெரிய அழுத்தத்தில் அவர் இருப்பார். அதையும் தாண்டி அவர் அரசியல் செய்வது என்பது உண்மையிலே நம்ம ஒரு சில விடயங்கள் நம்ம எல்லா விஷயத்திலும் எல்லாரையும் எதிர்த்து விட முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது, அவர் பேசுறதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பாஜகவோட போடல்னு சொன்னால் இரட்டை இலை முடக்கப்படலாம். அதிமுக திமுக போற வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டுநர் பிரிக்கிறதுக்காக தான் அவரை தனியாக நிற்க வச்சிருக்காங்க. எம்எல்ஏ சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது சேர்ந்துப்பாங்க அப்படின்ற ஒரு கூட்டம் இது இந்த பி டீம் கான்செப்ட் நம்ம ஊரில் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. பி டீம் கான்செப்ட் அந்த மாதிரிலாம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிப்பதற்காக அதிமுக வெளியில் கொண்டு வந்து பகடக்காயை பயன்படுத்தி அப்படின்னு நம்ம பாஜகவினுடைய அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி தான் நீங்கள் கேள்வி கேட்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவிற்கு அதிமுகவினுடைய தலைமை அவ்வளவு இறங்கி போய் எடப்பாடியார் அவர்கள் நிற்பார்களா என்பது எனக்கு தெரியல. அதற்கான வாய்ப்புகள் குறைவாக நினைக்கிறேன். ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகள் அவரை நம்புவார்களா, அந்த சிறுபான்மையினர் இவர்களுக்கு வாக்களிப்பார்களா? இந்த சிஏஏ சட்டம் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம், அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிஏஏ வந்ததுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும். அதை எதிர்த்திருக்காரு. ஆமாம், அது இன்னைக்கு எதிர்த்திருக்காரு. வாக்களித்தது நீ அன்றைக்கு மட்டும் நீங்கள் வாக்களிக்காமல் நீங்களும் பாமக வெளியில் வந்தீங்கன்னா அந்த சிஏஏ சட்டம் நிறைவேறி இருக்காது, மசோதா நிறைவேறி இருக்காது. அன்றைக்கு ஆமாஞ்சாமின்னு தலையாட்டிட்டு இன்றைக்கி எதிர்க்கிறேன்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால் அவங்க சிறுபான்மையினர் முதல்ல அவர் எடப்பாடியாடா ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவ்வளோ எளிமையாக கடந்து போகிறவங்களாங்க பாதிக்கப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினர் இந்த பாஜக ஆட்சியில் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிஞ்சதற்கு பிறகு எடப்பாடி என்கிற ஒருவரை நம்பி போவாங்கன்னு நான் நினைக்கல. அது பாஜகவுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் வைக்கிற கேள்வியிலையும் நான் நியாயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது அவருக்கு அடுத்தது ரைடுகள் அவர் மேலே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. இது கூடிய சீக்கிரம் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அணி அடிப்பணிய வாய்ப்புகள் இருக்குமா? இதில் நீங்கள் பொதுவாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் இந்த தேர்தல் அவர் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு சார்பில் இருப்பாங்க. யார் ஆளுங்கட்சியாக இருந்தாங்களோ அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அரசு பதவியில் இருக்கிற நீங்கள் எல்லா பொறுப்பில் இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. கடைசி ஒரு 6 மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கிற நேரத்தில் நடுநிலைக்கு வந்துடுவாங்க. நடுநிலையாளர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். அந்த அரசாங்கம் கொடுக்குற எல்லா செயல்பாடுகளும் செய்திட மாட்டாங்க. ஏன்னா பயம் இருக்கும், அடுத்த ஆட்சி மாறுதுன்னா பார்த்துப்போன்னு ஒரு பயம் வரும். ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் கடைசியாக தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும் பாஜகவுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து போய் கிடக்கிற அதிகாரிகள். அதுக்கு என்ன 2 காரணம். ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்வி 1, அவர்கள் ஆர்எஸ்எஸ் போன்று இந்துத்துவாவின் பின்னணியில் அதிகாரிகளாக இருப்பவர்கள். எது வந்தாலும் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவன் கடைசி வரைக்கும் ஆதரவாக நிற்பான். அப்படி இல்லைன்னு சொன்னால் மிரட்டப்பட்டவர்கள், ஒன்றிய அரசால் மிரட்டப்பட்டவர்கள் மிரண்டு போய் அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடைசி காலகட்டத்திற்கு வருகிறார்கள் என்கிற செய்தியும் மிக மிக ஆபத்தானது இந்த ஜனநாயகத்துக்கு என்று தான் நான் பார்க்கிறேன். உண்மையாக அவர் எதிர்த்தாருன்னா அவர் ரைடுகள் நேரத்துக்கு வந்திருக்கணுமே, பாஜகவோட ரைடுகள் வந்திருக்கணும், இன்னும் வராது. இல்லை, இன்னைக்கு இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கான அந்த தாமதம் என்பதே எடப்பாடியாருடைய பேச்சுவார்த்தை முடிகிறதுக்காக கூட இருக்கலாமே. அதனால் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கோம். அவரை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அஸ்திரங்களை வீசுவார்கள். அமித்ஷா என்ன சாதாரணமான ஆளா? பல அஸ்திரங்களை வீசியிருப்பார். எந்த அஸ்திரம் அவர் மேலே போய் தைக்குதுன்னு தெரியல.
இன்னைக்கு இப்போ வரைக்கும் அஸ்திரங்களை வீசிக்கிட்டு இருக்கான், அம்பை வீசிக்கிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடியார் நெஞ்சில் போய் தைக்கலை, வேறு எங்கேயோ போய் சைடில் விழுது. தங்கமணி, வேலுமணி அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் பக்கமாக போய் விழுந்துக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. என்றைக்கு அவருக்கு அவர்கள் வீசுகிற அஸ்திரம் என்பது அவர் நெஞ்சை தாக்குகிறதோ அன்றைக்கு நிலைகுலைந்து போய் பாஜகவினுடைய காலடியில் விழுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் எவ்வளோ அஸ்திரம் வந்தாலும் அம்பு வந்தாலும் கையில் பிடிச்சி தூக்கி போட்டு நான் தனியாக தான் நிற்பேன் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்த்து அவர் மேலே ஈடியை ஏவுவதற்கு நிச்சயமாக தயாராக இருக்கும். நேரடியாக எடப்பாடியாருக்கு போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எடப்பாடியார் அவர்களுக்கு பின்புலமாக செயல்படுப்பார். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, விடுதலை சிறுத்தைகளில் ஒருத்தர் ஜாயின் பண்ணார். இப்போது துணை பொதுச் செயலாளர்னு பொறுப்பு கொடுத்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டில் ரைடு. அர்ஜுன் நினைக்கிறேன் அவர் பேர், ஆலிவ் அர்ஜுன்னா ஏதோ பேர் சொன்னாங்க. துணை பொதுச் செயலாளர் அவர் மேலே ரைடு. ஏன்னா அவர் பெரும் பணக்காரர், விடுதலை சிறுத்தைகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வார் என்பதற்காக கொண்டு வந்தாங்க உள்ள. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் பண்ணால் எடப்பாடியார் மேலே நேரடியாக தாக்குதல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியார் அவர்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் பொருளாதாரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயெல்லாம் அவருக்கு உதவிகள் கிடைக்குமோ அங்கே ஈடி அமிச்சு பிளாக் பண்ணாலே போதுங்கிற சிந்தனை அவங்க அவ்வளோ எளிதாலாம் விட்டுற மாட்டாங்க. அது விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருக்கு இது வாழ்வா சாவான்ற ஒரு நிலையும் இருக்குங்க இல்லையா இந்த அரசியல் இல்லை. அரசியலில் வாழ்வா சாவாங்கிறதுலாம் நம்ம அதெல்லாம் பேச முடியாது. அரசியல் என்பது பெரும் தலைவர்கள் எம்ஜிஆரே பெரிய அடி வாங்கியிருக்கார், எந்திரிச்சிருக்காரு. ஜெயலலிதாவே தோற்றிருக்கிறார்கள், அண்ணா தோற்றிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அரசியல் என்பது வாழ்வா சாவா என்கிற தேர்தல் களமாக எப்பொழுதும் ஜனநாயகத்தில் அப்படி ஒரு சிந்தனை ஒரு தலைவர்களுக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வியூகம் வகுக்கிறோம், அணி அமைக்கிறோம். அந்த அணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கணும். இந்த தேர்தல் களம் நமக்கு சாதகமாக இருந்தால் வெற்றி, சாதகமாக இல்லை என்றால் அடுத்த தேர்தல் களத்தை நமக்கு சாதகமான களமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் அந்த ஒரு லீடர் தலைமை பண்போட சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும். எடப்பாடியார் அப்படி ஒரு தலைமை பண்பு கொண்ட சிந்தனை கொண்ட தலைவராக இருப்பாரா என்பதை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஆமாம், பாஜக கூட சேர்ந்துட்டார்ல. அந்த பக்கம் டிடிவி தினகரன் நிபந்தனையற்ற ஆதரவாக ரொம்ப பெருசாக விளக்கமாக பார்த்தீங்கன்னா பார்த்து சிரித்து கைதட்டிக்கிட்டு இருந்தேன். பெரியவரி தத்துவங்களை சொல்லி ஆகா ஓகோன்னு சொல்லி மிகச்சிறப்பான ஆட்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி துள்ளி குதிக்கும் பாருங்கள், நிபந்தனையற்ற ஆதரவு டிடிவி தினகரன். காரணம் குக்கர் சின்னத்தில் நிற்போம். இன்னும் ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் நிற்கிறாருன்னு தெரியாது. இன்னொருத்தர் ராத்திரி 2 மணிக்கு எனக்கு திடீர்னு தூக்கம் கலைஞ்சிச்சு, கட்சியை கலைக்கலாமான்னு நினச்சேன். இல்லை, நம்ம குரு பகவான் விஸ்வகர்மா உலகத்தினுடைய ரட்சகன், இந்த இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களை எல்லாம் கோடீஸ்வரர்களாக்கி இன்றைக்கி உலக பெரும் பணக்காரர்கள் ஆக்கி இருக்கிற பெரும்பணியை செய்திருக்கிற எங்கள் குரு பகவான் மோடி அவர்கள் ஞாபகம் வந்துச்சு. அதனால் உடனே என் கட்சியை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐக்கியம் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கட்சி நடத்த முடியலையா ஓடிப்போ, கட்சி நடத்த முடியலன்னா ஓடி போயிடணும். ஓடி போய் அதை நேர்மையாக சொல்லிட்டு போய் சேர்ந்துடணும். நீ என்ன கட்சி நடத்தி என்ன பண்ணிட்டீங்க, ஒரு மாநாடு நடத்தி சாதிக்காரனை பூரா ஒரு கூட்டம் சேர்த்து கூட்டிட்டா முடிஞ்சு போயிடுமா? அதுதான் அரசியலா? நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கே நீங்கள் செய்கிற துரோகம். நீ ஐயா வைகுண்டரை பற்றி ஜனாதிபதி மாளிகை நடக்கிற நிகழ்ச்சியில் பேசியிருக்கும் போது அந்த ஐயா வைகுண்டருடைய பின்பற்றக்கூடியவங்க அந்த தலைப்பாகை அணிந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நேரடியாக அங்கே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும். உண்மையான ஐயா வைகுண்டருடைய ஃபாலோவராக இருந்தாங்கன்னா அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கணும். உங்கள் ஐயா மீது ஒரு சாயத்தை பூசுகிறாங்க, ஒரு சாயத்தை பூச நினைக்கிறாங்க. எதை எதிர்த்து நின்றாரோ அதற்கு ஆதரவானர் என்று பேசுகிற பொழுது எதிர்க்கிற குரல் எத்தனை குரல் வந்தது? எந்த சமூகத்திற்காக, எந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக? ராமலிங்க சுவாமிகள் ஐயா வைகுண்டர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தத்துவவாதியாக நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு சமூகத்துக்கானவர் மட்டும் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய மேலே புழுதி வாரி தூற்றுகிற பொழுது, சேற்றை அவர் மீது இறைக்கிற பொழுது அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி குரு பகவான் மிகச்சிறப்பானவர், நான் அதனால தான் கட்சியில் இருந்தேன்னு மைக்கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறவனெல்லாம் பார்க்குற பொழுது ஆகா கலிகாலம் நேரம் தலை சொல்லுவாங்கள்ல, முத்திடுத்துடா, அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கும்பாங்கல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி அரசியல் களம். பெரும் பாவம் என்பது எடப்பாடியார். தேமுதிக பாமக கூட்டணி சேர்ந்தால், ஒருவேளை சேர்ந்தால் ஓரளவிற்கு தப்பித்தார். தேமுதிக பாஜக இல்லாமல் அதிமுக தனியாக நின்றால் எடப்பாடியாருடைய பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலை அவர் சந்திக்கிற முதல் தேர்தல். ஒரு கட்சியினுடைய தலைவராக அவருக்கான மிகப்பெரிய சவால் இந்த தேர்தலில் காத்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.